ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இனி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆப்பிள் அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஐஃபோன் 16 அதில் 16 சீரிஸ், 16 ப்ளஸ், 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ் அப்படின்ட்டு 4 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ், அதை என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 15லேருந்து, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எப்படி இருக்குது, அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் ஆப்பிள் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன்ஸை கொஞ்சம் சூப்பராக பண்ணுவாங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அவங்களோட ஈவெண்ட்டில் வந்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விட்டுட்டே இருப்பாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க iOS 18. எந்த பயனும் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க விட்டுருந்தாங்க அவங்களோட ஈவெண்ட்டில். அண்ட் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ப்ரோ விட்டுருந்தாங்க. ஸோ 2 ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ளாப் ஈவெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் கிட்டத்தட்ட ஃப்ளாப் தான். எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவும் கிடையாது. ஆப்பிள் ஃபோன் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் ஆகுது. பட் அதுக்குள்ளேயே நிறைய வடக்கு நண்பர்கள் வீடியோ போட்டுட்டாங்க. எனக்கு வந்து ஆப்பிள் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து என்ன அட்வான்டேஜாக பண்ணியிருக்காங்க, 15லேருந்து 16 என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் 15லேருந்து 16 இம்ப்ரூவ்மெண்ட்னா வந்து நம்ம நார்மல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் சீரிஸில் 15 ப்ளஸில் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் கேமரா தான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எப்பவுமே வந்து ஒரு சீரிஸ்க்கும் மாற்றத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கேமரா மாற்றிட்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த XR மாடல் மாதிரி எடுத்துட்டாங்க. அதாவது XRல வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு கேமரா வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மாதிரி தான் இருக்கும். 11 சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கேமரா இருக்கும், அதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அண்ட் ஃப்ளாஷ் லைட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட 16 ப்ளஸ். 16 ப்ரோக்கு போனீங்கன்னா 16 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் 15 ப்ரோ மாதிரி தான் 16 ப்ரோவும் இருக்கும் பார்க்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 16 சீரிஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, ஆப்பிள் இது புதுசு. ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பட்டன், அது கேமரா பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் விட்டுருந்தாங்க. அந்த பட்டன் பேர் மறந்துச்சு, பட் அந்த ஒரு மாதிரி ஏதோ ஒரு பட்டன் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த பட்டன் எதுக்குன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்குள்ளே போய் இன்னொரு பட்டன் அழுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டனோட அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, இது ஆண்ட்ராய்டில் எப்போ வந்துருச்சு, ஈவன் ஆப்பிள்லையும் இருக்குது. அப்படின்னா இந்த வால்யூம் பட்டன், டவுன் பட்டன் நம்ம அழுத்தினா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து காலங்காலமாக ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஆப்பிள்லேயும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து நியூ ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு செம்ம சிரிப்பாயிருச்சு. என்னடா நீங்கள் ஆண்ட்ராய்டில் எப்போ வந்துருச்சு, நீங்கள் இப்போ தான் வரீங்க. அண்ட் அது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ், நல்ல ஒரு அப்கிரேடு கூட அந்த பட்டன் மூலிமா. அந்த பட்டன் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா செட்டிங்ஸை வந்து லைட்டாக நீங்கள் டச் பண்ணுறது மூலமாக கேமரா செட்டிங்ஸை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் நாளாக அழுத்தி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் போகும். A18 ப்ராசர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. A18 ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆப்பிள் வந்து பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் இருந்தால் நான் சொல்கிறேன், A18 ப்ராசரை வந்து பார்த்தீங்கன்னா A16 ப்ராசரோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. இது வந்து 30% இம்ப்ரூவ் ஆகிருக்கு, 40% வந்து GPUவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, அவங்க லாஸ்ட் ப்ராசர், அதாவது லாஸ்ட் ஜெனில் வந்து பார்த்தீங்கன்னா A17 ப்ராசர் விட்டாங்க. ஸோ அந்த A17 ப்ராசரை வச்சு மேபி கம்பேர் பண்ணி போட்டிருந்தா ஏதோ ஒர்த்தபிளாக இருந்திருக்கும், கம்பேரிசன் குட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து A18 இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா A18க்கும் A16க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஜென்ரேஷன் கேப் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்லெஸ் கம்பேரிசன் தான். பட் ஆனால் A18 ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 ப்ரோ வச்சு கம்பேர் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குட் திங். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனும் அந்த ஜென்ரேஷனும் கம்பேர் பண்ணுறாங்க. அது வந்து நல்ல விஷயம். அவங்க சொன்ன அந்த பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நானும் செக் பண்ண நிறைய பெஞ்ச்மார்க்ஸ் செக் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த பெஞ்ச்மார்க் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் 2 கேமரா, அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் 15க்கும் 16க்கும். அண்ட் அப்படியே நீங்கள் வந்து 16 ப்ரோ மேக்ஸ் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது என்னென்னா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேமரா வந்து அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து 48 மெகா பிக்சல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ரோ லென்ஸை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்களோட சைடில் விட்டாங்க. சொல்ல முடியாது, அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸை விட கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சுத்தமாக நம்ம சொல்ல முடியாது, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் ஃபார் மணி அப்படின்றது நம்ம வந்து செக் பண்ணணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா நம்ம தரோம் ஃபோன் வாங்க. ஸோ 15க்கும் 16க்கும் அதே தான். இப்போ 15 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் கம்பேர் டு 16 ப்ரோ மேக்ஸ். ஸோ அதனால் 15 ப்ரோ மேக்ஸே பெட்டர், நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் 16 எடுக்கிறதுக்கு பதில். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் அப்டேட் ரெண்டுத்துக்கும் சேமாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் 15 ப்ரோ மேக்ஸ் எடுக்கிறதா இல்லை 16 ப்ரோ மேக்ஸ் எடுக்கிறதா மோஸ்ட் ப்ராப்ளி இதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ்
கன்ஃபியூஷனாக இருக்கிற ஒரு விஷயம். நம்ம பேட்டரி பேக்கப்புக்கு வந்தாங்க. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் நிற்கும் தெரியல. ஏன்னா 4000 mAh வந்து பார்த்தீங்கன்னா 15 Pro Maxல யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து எவ்வளோ mAh பேட்டரி யூஸ் பண்ணுறது நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அவங்களும் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் சொல்லலை. பட் ஆனால் வந்து அவங்களோட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30% 20% பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் when compared to 15 Pro 15 சீரிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட இதில் போட்டிருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு பேட்டரி நிற்கும் தெரியல. ஏன்னா ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நிறைய பேர் சொல்கிறது ஆப்பிள் ஃபோன்ஸில் பேட்டரி நிற்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இதில் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியல. இதுக்கு வந்து iPhone 16 வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் when compared to 15 ரேட் ரேசிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா A18 Pro Bionic சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5 crore GPU கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ஏஐ ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூவில் என்ன சேஞ்சஸ்னா 6 CPU கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் 4 எஃபிஷியன்சி கோர்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் இது வழியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் பெருசாக வர சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அகெயின் இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15க்கும் 16க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 15% தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், அதாவது ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு பெஞ்ச் மார்க்ஸில். பட் ஆனால் இவங்க இன்னொரு விஷயத்தை அங்கே வந்து சொன்னாங்க, 15% தான் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி கன்செப்ஷன் வந்து when compared to 15 சீரிஸ் 16 சீரிஸ் வந்து கன்செப்ஷன் கம்மியாக பண்ணி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் தருது அப்படின்ற மாதிரி ஆப்பிள் சைடில் சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்றது தெரியல. அண்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. லாஸ்ட் 2 ஈவெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து ஏ சொன்னாங்க. என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஸோ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்து மூலிமா வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட். இது வந்து நார்மலாக நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இருக்குது. பட் இப்போ வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆப்பிளில். ஸோ இது வந்து குட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் iOS 18 அப்டேட் விட்டால் எல்லா ஃபோன்ஸ்லையுமே எல்லா ஆப்பிள் டிவைசஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதாவது iOS 18 சப்போர்ட் பண்ணுற எல்லா டிவைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டம் வந்துடும். ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து அது வந்து சேஞ்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து iOS 18 வந்து சேஞ்சஸ், சாஃப்ட்வேர் சேஞ்சஸ் தான் இதெல்லாம். ஸோ ஹார்ட்வேர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துல மைன்யூட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி பெஞ்ச் மார்க்ஸ் வச்சு நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸில் பேசிட முடியாது, லைவ் பெர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. பட் ஆனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஏன்னா ஒரு 15 இல்லை 16 வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட A18 Pro ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 nm ப்ராசர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து GPU கொடுத்துருக்காங்க. அந்த அது இல்லாமல் CPU அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசேஜுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் 15 வாங்கலாமா இல்லை 16 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 15 Pro Max லான்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1,70,000 கிட்ட வந்துருச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. 1,50,000 கூட இல்லை, 1,44,000 அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வித்துட்டு இருக்காங்க. ப்ரோ மேக்ஸ் 16 Pro Max 16 Pro வந்து 1,20,000 30,000 வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் 16 Pro Plus வந்து பார்த்தீங்கன்னா 89,90,000 கிட்ட. நம்மளோட வெறும் 16 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 70,000 வித்துருந்தாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அதாவது நம்ம 15 வந்து லான்ச் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சு அதோட இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மி பண்ணனால நம்ம போய் வாங்கிடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து 15 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 15 இப்போ வாங்கிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் 15 வாங்கலாமா 16 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசேஜ் பொறுத்து தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 4Kல எனக்கு 60 FPSலேயே எனக்கு என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக 15 Pro Maxே வாங்கலாம். அதனால் உங்களோட யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு 15 வேணுமா 16 வேணும். 16லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக 15 தாண்டி ஒரு அப்டேட்லாம் பெருசாக தரல. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஜென்ரேஷனில் இருக்கீங்க அதே ஜென்ரேஷனில் இருக்கீங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து 10 XR வச்சுருந்தீங்கன்னா மேபி நீங்கள் 16 வாங்கலாம். நீங்கள் வந்து இந்த 11 12 அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதிலே இருந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறீங்க இல்லை vlogging எடுக்க போகிறீங்கன்னா மேபி வந்து ஆப்பிள் அதாவது 15 16 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் தரும். அது வந்து வீடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக தரும். 4K ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ 4K 60 FPS வந்து பார்த்தீங்கன்னா குட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் பண்ண போனீங்கன்னா மேபி 16 15 ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் நார்மல் யூசேஜுக்கு பண்ணுவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இருக்க சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் வென் யூ ஆர் இன் 11 12 13 14 15 16. பட் ஆனால் இது வந்து பெரிய அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்தது வேறு மாதிரி. பட் ஆனால் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் 17 அப்டேட்டில் வந்து என்ன ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம்.
அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பிள் ஃபோன்ஸை மட்டும் லான்ச் பண்ணல, வாட்ச் லான்ச் பண்ணியிருந்தாங்க. வாட்ச் 10 அல்ட்ரா 10 லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதோட விலைலாம் கேட்டிங்கன்னா 47,000 ஹை ப்ரைஸிங். அதாவது 9க்கும் 10க்கும் பெருசாக வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தர் சொன்னார் பாட்காஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுக்கலாம். நான் வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூசிக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் கேட்குறோன்னா காதில் போட்டு கேட்குறது எதுக்குன்னா அதர் பர்சன்ஸுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் பிளேஸில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளில போகும்போது நம்ம வந்து ஏர்பாட்ஸோ இல்லை வந்து இயர்செட்ஸோ போட்டு போவோம். பட் ஆனால் வந்து இந்த வாட்ச் கட்டிக்கிட்டு ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டு போகிறதுக்கு நான் வந்து நார்மல் என் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு கேட்டு போகிறேன். ஸோ அதில் வந்து அவன் போட்டு வந்தான் அந்த மாதிரி 40% வந்து ஸ்பீக்கரோட இது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி. அதை கேட்டோன்னு எனக்கே சிரிப்பு வந்துச்சு. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு வேறு அவன் வேறு போட்டிருக்கான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சில் நான் ஏன் பாட்டு கேட்க போகிறேன், நான் ஏன் பாட்காஸ்ட் கேட்க போகிறேன், எனக்கு வந்து ஃபோன் இருக்குது, பாட்காஸ்ட் கேட்கவோ இல்லை பாட்டு கேட்கவோ, இல்லை என்னோட ஏர்பாட்ஸ் இருக்குது, இல்லை என்னோட ஹெட்செட்ஸ் இருக்குது, இல்லை இந்த ஸ்பீக்கர் இருக்குது, நான் பாட்டு கேட்க. அதை விட்டுட்டு நான் போய் வாட்சில் கேட்க போகிறேன்னா அதையும் வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. அண்ட் அது இல்லாமல் ஏர்பாட்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஏர்பாட்ஸ் 2ல நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இயரிங் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெஃப்னஸ்க்காக ஒரு விஷயத்தை இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து குட், அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம் ஆப்பிள் சைடில் இருந்து. அண்ட் அப்படியே வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் 4 விட்டுருந்தாங்க. அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸில் நார்மலாக இருக்குது. அது வந்து நம்மளோட சுற்றி இருக்க நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணி நமக்கு தரும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பாட்ஸால் எல்லாமே ஒரே வேரியண்ட்டில் விட்டுருந்தாங்க. அது ANC வித் ANC சப்போர்ட்டோட எல்லா ஏர்பாட்ஸும் விட்டுருந்தாங்க. பட் ஆனால் இதுக்கு மேலே வர ஜென்ரேஷனில் ANC இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன், ANCயோட ஒரு வெர்ஷன், ANC இல்லாமல் வர வெர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் கம்மி. ANC உங்களுக்கு வேணும்னா 5,000 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கணும். யாருடா சொல்லு நீ? என்னடா கதையாக இருக்குது. ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக 5,000 ரூபாய் ஒன்று போட்டு நான் வந்து அதாவது 13,000 ரூபாய் நார்மல் ஏர்பாட்ஸ் 4 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலோட வேணும்னா இன்னும் ஒரு 5,000 ரூபாய் போட்டு 18,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும். என்னடா நீ ஏன்டா இப்படி பண்ணுற? நீ விற்கிற விலைவாசிக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த மாதிரி ஏர்பாட்ஸ் வாங்கிட்டு இந்த உருட்டு ஏர்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் கொடுத்து வாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏர்பாட்ஸ் வாங்கலாம் உன்னோட ஏர்பாட்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அதை வாங்கி நான் சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு கேட்பேன். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இதில் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தரும். 400 ரூபாய்க்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஏர்பாட்ஸ் வாங்கினா அது கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கேஸ் வாங்கி போடணும், அது கீழே போடாமல் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு சார்ஜ் போடணும். அது இல்லாமல் வந்து இது தொலைஞ்சிருச்சுன்னா 18,000 ரூபாய் 18,000 ரூபாய்க்கு நான் மாட்டிக்கணும். ஓகே, அது இல்லாமல் இது தொலைஞ்சிச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுவேன், 400 ரூபாய் தான். பட் ஆனால் உன் ஏர்பாட்ஸ் தொலைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், 18,000 ரூபாய் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து உன் ஏர்பாட்ஸுக்கு போய் நான் இந்த ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்னென்னா உன் ஏர்பாட்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உத்தரவாதம் இருக்குது உயிருக்கு. பட் ஆனால் இதில் அப்படிலாம் கிடையாது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், காது க்ளோஸு. ஸோ அதனால் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ஏர்பாட்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது அது வந்து சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் குட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட், சும்மா ஒரு ஆசைக்கு வாங்கி ஃப்ளெக்ஸ் பண்ணிங்களா அவ்வளோதான், தூக்கி போட்டுருங்க. ஆப்பிளை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் கம்பேர் டு அதர் சீரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் ஆக்சுவலாக அவங்களோட டைட்டானியம் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு ஃபோனில் அப்படின்ற மாதிரி அவங்க ஆப்பிள் சைடில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரொடக்ஷன் வைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி பார்க்க போகிறேன். ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தால் அந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ ப்ரொடக்ஷன் வச்சுருக்கோம், ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரொடக்டிவாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி 1008 விஷயத்த சொல்லியிருந்தான். ஸோ அதனால் ஃபோனை வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே போட்டு உடச்சி இது பண்ண போகிறேன். ஆனால் அதெல்லாம் சொல்கிறது தான், செய்ய முடியாது. ஏன்னா வந்து உடச்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் 1,50,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கி அதை உடச்சா எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவார். ஸோ அதனால் வந்து உடச்சலாம் பார்க்கக்கூடாது. ஆனால் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து உடச்சிட்டு அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னத்தான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்க்கணும்ல. அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு ஒரு சந்திப்போம். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருனா வந்து ஆப்பிள் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்ப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 1Kவோ இல்லை 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பிள் ஃபோனை வாங்கி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத திறந்து பார்ப்போம். நான் A18 சிப்லாம் பார்த்தது கூட கிடையாது. ஸோ அதனால் A18 சிப் உள்ளது என்ன இருக்குது அப்படின்றத திறந்து பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை காமிக்கிறேன். பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அது இல்லாமல் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் பிரச்சனை போயிட்டுருக்கு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நாங்கள் இப்போ வீடியோ பண்ணுவோம். ஓகே, இன்னொரு சந்திப்பு மாட்டேன். பாய். சந்திக்கும் வரை நன்றி,
வணக்கம்.